ஆர்கே நகரில் போட்டியிடக்கூடிய சசிகலா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் பல பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை ஆட்சேப மனுவாக இந்த பரிசீலனையின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் நாயரிடம் சமர்ப்பித்திருந்தார். டிடிவி தினகரனுடைய மனு ஏற்கக்கூடாது என்று அவரது தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 87வது மனுவாக விசாரிக்கப்பட்டு டிடிவி தினகரனுடைய அந்த மனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர் டிடிவி தினகரனின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. வாதம் செய்த வழக்கறிஞர்கள் நம்முடைய இருக்கிறார்கள், அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த டிடிவி தினகரன் மீதான அந்த வேட்புமனுல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது, ஏன் இவ்வளவு பிரச்சனை சார்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையுடன் சின்னம்மாவுடைய ஆணையின்படி அவர் டிடிவி தினகரன் கழகத்தினுடைய துணை பயிற்சியாளர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சில கருத்துக்களை, எதிர்ப்பு கருத்துக்களை கூறினார்கள். அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சார், இப்போ இந்த தினகரன் மீதான வேட்புமனுல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சாங்க சார் திமுக? அவங்க வசதிக்கு என்ன வேணாலும் வச்சாங்க. எவ்ரிதிங் வாஸ் ஃபால்ஸ். கடைசியா தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க சார்? அண்ணன் சொன்னதான். இப்போ தேர்தல் அதிகாரி திரு டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் அவர்களுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார்கள். நன்றி. தொடர்ந்து அதாவது அதிமுகவின் அம்மா அணி சார்பாக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த டிடிவி தினகரன் அவர்களது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருப்பதாக தினகரன் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் லோகேஷோடு ஆனந்த். தொடர்ந்து செய்தியாளர் ஆனந்த் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஆனந்த், நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர் டிடிவி தினகரனுடைய மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பு என்ன சொல்கிறது தற்போது இந்த மனு ஏற்கப்பட்ட பிறகாக? பாலா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தமையானால் இன்று காலை முதலே, அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான அந்த பரிசீலனை தொடங்கிய இன்று காலையிலிருந்தே டிடிவி தினகரன் அவர்களின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள் தேர்தல் அதிகாரியிடம் கொடுக்கப்பட்டது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜோசப், அதே போன்று வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திமுகவின் இந்த ஆர்கே நகர் வேட்பாளரான மருது கணேஷ் உள்ளிட்டோரின் சார்பாக பல்வேறு மனுக்கள் தேர்தல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. அந்த மனுக்களில் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து என்னவென்றால், இந்த அந்நிய செலாவணி வழக்கில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற தினகரன் அவர்களது அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பது ஒரு பிரதான முக்கிய காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் ஏராளமான நிராகரிக்க வேண்டும், தினகரனின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஏராளமான மனுக்கள் இங்கு தேர்தல் அதிகாரியிடம் வந்ததன் காரணமாக தினகரன் அவர்களின் வேட்புமனு பரிசீலனை செய்த போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த வாதங்கள் நடைபெற்றது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுகவின் வேட்பாளரான மருது கணேஷ் சார்பில் அவரது வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கிட்டத்தட்ட 60 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையையும் மனுவையும் தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்திருந்து அதற்கான காரணங்களையும் ஆதாரங்களையும் விளக்கங்களையும் எடுத்துரைத்திருந்தார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த விசாரணைகள் மீதான அந்த விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தினகரனின் மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது குறித்தான அந்த இறுதி முடிவை அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக திமுகவின் வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ நம்முடைய தெரிவித்திருந்தார். அந்த நிறுத்தி வைப்புக்கு பிறகாக தற்போது டிடிவி தினகரன் அவர்களது வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக திமுகவின், அதாவது டிடிவி தினகரனின் தரப்பில் இந்த தேர்தல் அதிகாரியிடம் வாதாடிய வழக்கறிஞர்களும் அதே போல் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான நம்முடைய பேட்டியளித்தார்கள். அவர்கள் தெரிவித்த குறிப்பாக வெற்றிவேல் மற்றும் அளவாய் சுந்தரம் அவர்கள் நேரடியாகவே டிடிவி தினகரன் அவர்களது வேட்புமனு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்கின்ற அந்த தகவலை தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். திமுக, அதாவது தினகரன் அவர்களது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இதற்கு பதிலாக திமுக தரப்பிடமிருந்து தற்போது வரையிலும் எந்த ஒரு எதிர்வினையும் தற்போது வரையிலும் இல்லை. அவர்களை இதற்கு பிறகாக அவர்கள் இது தொடர்பான தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியப்படுகின்றது. பாலவேல். ஆனந்த், தற்போது டிடிவி தினகரனுடைய மனு ஏற்கப்பட்டதை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? ஆனந்த்.
நிச்சயமாக அடுத்த கட்டமாக, அதாவது தினகரன் வேட்புமனு மீதான அந்த முடிவு தெரிவிக்கப்பட்டு அவர்களது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்ததாக இருக்கின்ற அந்த வேட்புமனுக்கள் தற்போது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தீபா அவர்களின் வேட்புமனுவானது பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீபா அவர்களின் வேட்புமனுவானது தற்போது பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாலவேல், நன்றி ஆனந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. ஆர்கே நகரில் போட்டியிடும் அதிமுக அம்மா அணியினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தினகரனுடைய வேட்பு மனு திமுக தரப்பில் கொண்டு வரப்பட்ட ஆட்சேபனையின் காரணமாக அந்த மனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர் டிடிவி தினகரனுடைய வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்த் தர கேட்டோம். ஆர்கே நகரில் போட்டியிடும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரணியினுடைய தீபா அவர்களினுடைய வேட்பு மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக டிடிவி தினகரனின் வேட்புமனு பரிசீலனையின் போது திமுக சார்பில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையை தொடர்ந்து அவரது மனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது 87வது மனுவாக இருந்த ஜெயலலிதாவினுடைய அண்ணன் ஜெயக்குமாரின் மகள் தீபாவினுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். நீங்க தொடரலாம். தற்போது தீபாவினுடைய மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், டிடிவி தினகரன் அவர்களின் வேட்புமனு மீதான அந்த பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அதற்கு அடுத்த கட்டமாக இருந்த அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் தாமதமாக ஏற்பட்டது. தற்போது டிடிவி தினகரன் அவர்களின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக இருந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் முடிவடைந்திருக்கின்றது. தற்போது ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகளான தீபா அவர்கள், குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற தீபா அவர்கள் வேட்புமனுவும் தற்போது ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை முதலே ஜே தீபா அவர்களின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பது தொடர்பான பல்வேறு யூகங்களும் சந்தேகங்களும் எழுந்து வந்த நிலையில் அவற்றிற்கு விடை கொடுக்கின்ற வகையில் தற்போது மிக உடனடியாக அந்த பரிசீலனையானது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிடங்களில் முடிவடைந்திருக்கின்றது. தினகரன் அவர்களின் மீதான அந்த வேட்புமனு மீதான பரிசீலனை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற்றது. அதன் காரணமாக அதற்கு அடுத்த கட்டமாக இருந்த வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை தாமதமானது. தற்போது அதாவது ஜே தீபா அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவில் உடன் இணைக்கப்பட்ட சில ஆவணங்களில் சில குளறுபடிகள் இருப்பதன் காரணமாக அவர்களது வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு யூகங்கள் வெளியே வந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது 5 நிமிடங்களில் அந்த பரிசீலனையானது முடிவடைந்து முழுமையாக அந்த மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி ஆனந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. ஆர்கே நகரில் போட்டியிடக்கூடிய எம்ஜிஆர் அம்பா தீபா பேரவையினுடைய ஜே தீபாவின் வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜே தீபா வேட்புமனு மீதான பரிசீலனை 5 நிமிடங்களில் நிறைவு பெற்று அவருடைய வேட்புமனு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 87வது அதாவது ஒட்டுமொத்தமாக 127 வேட்புமனுக்கள் தற்போது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 87வது மனுவாக ஜே தீபாவினுடைய வேட்புமனு இருந்தது. அவருடைய வேட்புமனு மீதான பரிசீலனை முடிவடைந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.